என்ன சாப்பாடுன்னு பார்த்தலாம். டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். செம்ம பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். ஆனால் சிம்பிள் சாப்பாடு தான் பக்கா டேஸ்ட்டில் இருக்கும். சூடான சாதம் சிம்பிளாக இருந்தாலும் டேஸ்ட்டாக அல்லுங்க. கீரை குழம்பு. இந்த கீரை வெயிலுக்கு அடிக்கடி கீரையை சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு குளிர்ச்சி. பொரிச்ச முட்டை, கெட்டியான தயிர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்குள்ளே ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துடுறேன். ஆமாம், ஷார்ட்ஸ்க்கு போயிட்டு வந்துட்டு கீரை குழம்பு ஊற்றி நல்லா ஒரு பிசைஞ்சுக்கிறோம். எப்படி சாப்பிட்றதுன்னா, நல்லா ஊற்றி இப்படி நல்லா பிசைஞ்சு அப்படி தொட்டும் தொடாமல் இருக்கக்கூடாது. அப்படி நல்லா பிசைஞ்சு விட்டு அழுதுங்க. தொட்டுக்கிறவே தேவையில்லை, அப்படியே சாப்பிடலாம். இருக்கும் சரிங்களா? வா அரைக்கீரையும் தண்டுக்கீரையும் சேர்த்து இன்னைக்கு கடையில் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு, செம்மையாக இருக்குது. அப்படியே சாப்பிடலாம். இன்னும் தொட்டுக்கிற இந்த மாதிரி சைடிஷ் ஏதாவது வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். அதில் தேவைப்பட்டால் நெய் விட்டு அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். விட்டு சாப்பிட்லாம். ஆஹா ஆஹா, சொர்க்கம். அருமையாக இருக்குது. என்ன ருசி! ஒரு கையில் கேமரா பிடிச்சிருக்கேன். சாப்பிட்டதுக்கப்புறம் கரண்டியை கழுவிடுவேன். வேறு வழியே இல்லை, எடுத்து தான் ஆகணும். கலக்கி விட்டு அப்படி சாப்பிடணும். சொர்க்கம். ருசி. ஆஹா, எல்லாரும் சொல்லுவாங்க கீரை சாப்பிட்டா முட்டை சேர்க்கக்கூடாதுன்னு. சேர்க்கலாம், ஒன்றும் செய்யாது. ஆஹா, கெட்டியமாக தயிர் இருக்குது, போட்டு சாப்பிட்லாம். நான் கெட்டியாக தான் சாப்பிடுவேன். நீங்கள் அப்படியே சாப்பிட வேணாம், கொஞ்சம் தண்ணி விட்டு சாப்பிட்றலாம். எவ்வளோ கெட்டியாக இருக்கு பார்த்தீங்களா? ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. அப்படியே அப்பா, இந்த வெயிலுக்கு கீரையும் தயிரும் நான் சாப்பிட்டுக்கிருவேன். எனக்கு சரிக்கும். அப்பா, சொர்க்கம்யா. செம்ம டக்கருங்க. வெயிலுக்கு, அடிக்கிற வெயிலுக்கு
கீரைக்குழம்பு, தயிர், இந்த சித்துராஜலட்சுமிக்கு சப்ஸ்கிரைப், சப்போர்ட், லைக், ஷேர், கமெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.